ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் எல்லா வீட்லேயும் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருப்பீங்க. பிகாஸ் நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று. ஸோ எல்லோரும் க்ளீனிங் ஒர்க்கு எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நான் வந்து மார்னிங்கே பூஜா ரூம் க்ளீனிங் மட்டும் முடிச்சிடலாம். ஏன்னா மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குகிற டைமில் கடன்னு இந்த வேலையை முடித்தா மட்டும்தான் கொஞ்சம் திருப்தியாக முடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வீட்டில் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சோப் போட்டு கழுவி விட்ருவேன். அதுக்கப்புறம் அந்த புளியும் அது என்ன பீதாம்பரி பவுட்ரு அதை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறது. எனக்கு ஃபஸ்ட்டு சோப் போடலன்னா எனக்கு இந்த ஆயில் பிசு பிசுன்னு இந்த மாதிரியே இருக்கும். அதனால் கம்பினார் போட்டு ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது. நாங்கள் எங்கள் நாகர்கோவில் சைட்லலாம் இன்றைக்கி நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் அப்படியே கண்ணாடியவே பார்ப்போம். அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்படியே கண்ணை பொத்தி கொண்டு வந்து கண்ணாடி பார்க்க வைப்பாங்க. இப்போ நம்மளே அந்த டியூட்டியை பார்க்குற அளவுக்கு அம்மா ஆகிட்டோம். ஸோ நாளைக்கு நட்சத்திரம் அப்படியே மெதுவாக கொண்டு வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி காட்டணும். அவங்க வேறு நல்ல 9 மணி நேரம் தூங்குறாள். நாளானிலேருந்து அவங்களுக்கு ஸ்கூல் வேறு சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ. ஸோ நல்ல விளக்கெல்லாம் சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு காய வச்சிட வேண்டியதான். வீடு வந்து நைட்டு தான் அம்மா போடலான்ட்ருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் நைட்னால் நல்லா ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு சாமிக்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் நைட்டு தான் இன்றைக்கி வீடு போடுற வேலை இருக்குது. ஸோ எல்லோரும் காயட்டும். பூ பார்த்திங்களா, இன்றைக்கி நிறைய செம்பருத்தி. பரவாயில்ல, டெய்லி இவ்வளோ பூ பூக்குறாங்க. ஸோ எங்கள் சாமி ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். கபோர்ட் போடணும். எனக்கு கொஞ்சமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் பட்ஜெட் இதனால. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பட்ஜெட் வர நெக்ஸ்ட் டோர் போடணும், வீட்டுக்கு கேட் போடணும், அப்படியெல்லாம் பல ப்ராசஸ் இருக்குது. ஸோ லைட் போட்டு நல்லா டைலெலாம் தொடச்சி விட்டுட்டு இந்த இடத்துல நாங்கள் பிள்ளையார் ஃபோட்டோ வர மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். பட் டைல் வந்தது இது. ஸோ வந்து டைம் இல்லாத காலத்தினால போய் சேஞ்செலாம் பண்ணிட்டு இல்லை, அப்படியே போட்டுட்டோம். ஸோ இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ். இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குலசேகரப்பட்டினம் முத்தார் அம்மன் இவங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் காட். நான் நிறைய வேண்டியிருக்கேன். நான் லைஃப்பில் இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் இந்த கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு வர. ஸோ மனசார ஒன்று வேண்டிக்கிட்டால் அது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இங்கே போய் தான் பிலீவ் பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த கடவுள் ரொம்ப 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 பர்சனலாக பிடிக்கும். ஸோ போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு 60 days வேறு வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். அப்போ அந்த பூஜைக்காக இந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு வந்தேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ வந்து வீடு கூட்டி போகிறப்போ அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. சாஸ்திரப்படி அவங்க வாங்கி தரணும்னு சொல்லி எல்லா கடவுளும் இருக்கிற ஃபோட்டோ ஒன்றும் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரொம்ப ஃபேவரட்டான எங்கள் அக்கா என்னோடய வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணது. இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. நான் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் இதில் சாமிக்கு குங்குமம் வச்சு அது அப்படியே ஒட்டிக்குச்சு. அதுலேருந்து சாமிக்கெலாம் வைக்கிறது இல்லை, அப்படியே ஃப்ரேம் மேலே மட்டும் வச்சுக்கிறது. இது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு எங்கள் வெட்டிங் அப்போது இந்த கிஃப்ட் பண்ணது இந்த பிள்ளையார். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். கிஃப்ட்டு தான் இது, ரெண்டுமே கிஃப்ட்டு, வெட்டிங் கிஃப்ட். இவங்கெல்லாம் பூஜை ரூம்லெல்லாம் குட்டி குட்டியாக தான் வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப குட்டி பூஜை ரூமில் சமயபுரம் மாரியம்மன், இவங்களும் முத்தாரம்மன் ஃபோட்டோ தான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ லாஸ்ட்டு வந்து ஜனவரியில் வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம். ஸோ அப்போ திருச்செந்தூர் போனப்போ நம்ம வீட்டில் முருகர் ஃபோட்டோவே இல்லை. ஸோ இந்த குட்டி முருகரை வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கெலாம் கலண்டரில் தான் வச்சு படைச்சிட்டு இருந்தேன். அதனால் இந்த கிருஷ்ணரும் நட்சத்திர கிருஷ்ண ஜெயந்தி அப்போது கிருஷ்ணரோட வேஷம் போட்டோம். அப்போது போயிட்டு இதை வாங்கிட்டு இருந்தது. இது இந்த வருஷம் இந்த சித்திரை கணிகான்றதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இன்றைக்கி நைட்டு இவங்களை எடுத்து வச்சு அழகாக சுற்றி டெக்கரேட் பண்ணி எல்லாம் திங்ஸ்லாம் வைக்க வேண்டியதா. எல்லாம் பூ பழம் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பர்ச்சேசிங் ஓவர். நெக்ஸ்ட்டு இவங்க நம்ம எப்போவுமே பிள்ளையார் தாங்க நம்ம ஃபேவரெட்டு. அவர் அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகு. நம்பிக்கை தான் கடவுள். நம்புனா கடவுள், இல்லைனாலும் இல்லை. நம்புங்கோ, நான் நம்புவேன். இது வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் தனியா வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ணது. இது வந்து இது கல்யாணத்தப்போ எங்கள் சித்தப்பா கடையில் தான் திங்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ அப்போ எங்கள் சித்தி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவையும் அவங்கவுங்க இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. மற்ற டக்குன்னு விளக்குக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சாச்சு. இந்த பெரிய ஐட்டத்தெல்லாம் தூக்கி பாக்ஸில் கட்டி மேலே போட்டாச்சு. அழகாக இருக்குல்ல. இப்போ பூவெல்லாம் பறித்து வச்சாச்சு. சின்ன ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. அதான் மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன்.
அது ரெண்டும் இன்றைக்கி ஒரே டைமில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டையும் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒன்றும் இல்லை, சும்மா குட்டி குட்டியாகிட்டு செடியெலாம் டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பவுல் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன். இது செம்ம கலர், அழகாக இருந்துச்சு, தொட்டு பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்து குட்டியாக தான் எதிர்பார்த்தேன், ஸோ குட்டியாகவே வந்துடுச்சு. இது வந்து தேங்க்யூ ஸ்டிக்கர். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பூ பறிக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் உள் வேலையை முடிச்சு 10:30 10:15 ஆகிடுச்சு. ஆமாம், மேடம் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாலே டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த செடி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு, நட்சத்திராவோட ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஸோ டக்குன்னு நான் வந்து சாமிக்கெலாம் பூ வாங்கிட்டே வரல. 100 பூ 50 ரூபாயா. விசேஷ டைமில் விலை கூட தான் இருக்கும். பட் ஓகே, நம்ம வீட்டில் தான் நிறைய பூ இருக்குது, அதனால் இவங்களை வச்சு நம்ம வேலையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு வெயிலில் வாடுற மாதிரி இருக்கிற பூவெல்லாம் இப்போ நான் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த எல்லோ கலர் பூவெல்லாம் ஈவினிங்காக வந்து பறிக்கணும். இது கொஞ்சம் விரிஞ்சிருச்சு, ஸோ வேணால் பறிச்சிக்க வேண்டியதான். இது இன்றைக்கி வந்து இந்த சித்திரை மாதம் ஒரு பூ பூக்கும், இந்த விஷு பூன்னு சொல்லுவாங்க, அது பறித்து வைப்பாங்க ஊர்லலாம். அது ஒரு கொஞ்சோண்டு, மற்ற டைமில் அழகாக பூத்து கிடக்கிறதுலாம் ரேட் கம்மி தான். இந்த டைமில் மட்டும் ரேட்டு 10 ரூபாய்க்கே கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. பட் இங்கே அந்த பூலாம் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. நான் மட்டும் இருக்கிற எல்லோ கலர், இன்றைக்கி பார்த்து அழகாக நிறைய எல்லோ கலர் பூ பூத்துருக்குல்ல, இவங்களெலாம் வச்சு டெக்கரேஷனை முடிச்சிடணும். இந்த செடியில் இது 4வது பூ. ஃபஸ்ட் பேட்ச் ஒரு 3 மட்டும் வந்து பூத்துருச்சு, இது செகண்ட் பேட்ச். ஆனால் இதில் முள் நல்லா குத்துது. நாட் ரோஸ். நம்ம வீட்லேயே இவ்வளோ பூ இருக்குல்ல, அப்புறம் ஏன் நம்ம கடையில் வாங்கணும்? இவங்களை வச்சு திருப்தியாக மனசார சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான். எல்லா வருஷமும் இது மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கட்டும்னு வேண்டிக்க வேண்டியதான். இது வந்து பாரிஜாதம். அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால வர மொட்டு வந்து உதிர்ந்துருது, பூக்கவே மாட்டேங்குது. மேடம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்க்கிங்கில் வந்து இந்த குட்டி நாய் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கும். சரியான வெயில் இல்லை, அதனால் இங்கே கொஞ்சம் நல்லலாம் இருக்கும்ட்டு இந்த ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு இங்கே போய்ட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்குள்ளாடி பெரிய நாய், இங்கே எப்படியும் நாய் 4-5 நாய் இங்கே படுத்துருக்கும். சரி, வெயில் நம்மளும் கேட் போடல, அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு விட்டுருவோம், எங்களுக்கு ஒரு சேஃப்டி தானே. மற்ற நாளெலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கும்போது தான் இவங்களுக்கும் பிஸ்கெட் சாப்பிடணுங்கிற ஃபீலே வரும். ஸோ நீங்களும் நாயெல்லாம் இருந்தால் சாப்பாடு கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப வெயில், பாவம் நாயெல்லாம்.